என்ன ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் சிட்டிலேண்ட் மாலுக்கு வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஷாப்பிங்காக வந்தோம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வில்லேஜ் பக்கத்தில் இருக்கிற சிட்டிலேண்ட் மாலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகும்போதே குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்கூல் பஸ், குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, சிட்டிலேண்ட் மால் வந்து ஒரு இட்டாலியன் வில்லேஜ் மாதிரி கலர்ஃபுல்லான பில்டிங்ஸ் இருக்குது. இந்த மால் வந்து ரொம்ப பெரிய மால். இங்கே வியூ எல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே குழந்தைங்களுக்கான கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்ததுனால கொஞ்ச நேரம் குழந்தை விளையாண்டதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போய் அந்த வியூ எல்லாம் பார்த்தோம். இப்போ பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து அழுதுட்ருக்காங்க. இந்த அழுகை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பஸ்லேருந்து இறங்குன்னு சொன்னதுக்காக. ஒரே കളിക്കാനൊക്കെയുണ്ടല്ലോ. അതാ സ്കൂൾ ബസ് പക്കോ. മമ്മി ഫോട്ടോ എടുത്തരാം. ഉള്ളിൽ കയറുന്നാ ഇതാ ഏട്ടൻ പോണു. കയറ്. எல்லா குழந்தைங்களுமே ஸ்கூல் பஸ் பார்த்ததும் உள்ளே ஏறி உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஏறுறதுக்குள்ளே குழந்தை அழுதுட்டு வெளியே இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் வெளியே வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த ஒரு பைக்கில் வந்து ரைடு போனாங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. ചിഞ്ചനാണോ ഓട്ടിക്കണേ? ഏട്ടാ നോക്കിട്ട് ഇതിലാണ് പാട്ട്. വാവ് ചിഞ്ച സൂപ്പർ. இது பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு வந்து 30 AED. இந்த வண்டியில் உட்காந்ததுமே இந்த வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 50 மினிட்ஸ் வந்து அந்த வண்டியில் ரைடு போயிட்டு இந்த மாலுக்கு வந்து வெளியே வந்து பார்த்தோம். வெளியே தான் வந்து மெயின் அட்ராக்ஷனே இருக்குது. ஸோ இட்டாலியில் வந்து இட்டாலியன் வில்லேஜில் வந்து இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து தான் நாங்களும் இங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஆம்பியன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இட்டாலி வில்லேஜ் வந்து இந்த மாதிரி தான் கலர்ஃபுல்லான பில்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இட்டாலி போனதில்லை, ஆனால் இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அங்கேருந்து எங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தாலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ரொம்ப ஹாட்டான இந்த சம்மர் டைமில் தான் போயிருந்தோம். அதனால் அங்கெல்லாம் வெளியே வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. குழந்தை அழ ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நேரம் நாங்கள் வெளியே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் மால்குள்ளே போயிட்டோம். பட் வின்டர் டைமில் கண்டிப்பாக இங்கே வந்து பயங்கரமான க்ரௌடாக இருக்கும். இங்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்து எல்லோரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப பெரிய மால். இது வந்து நாங்கள் கொஞ்சம் ஒரு சைடு தான் பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்குறதுக்குள்ளேயும் பேபி வந்து நாங்கள் நிற்க விடலை. எங்கேயாவது ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்னேன்னா குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். அப்புறம் நடக்க ஆரம்பிச்சதோ சரியாயிடுவா. இப்படி தான் போயிருந்தோம். அதனால் டக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் மால்குள்ளே வந்துட்டோம். அங்கே இன்னும் ஒர்க் போயிட்டுருக்குன்னு தான் நினைக்கிறேன். ரூஃபில் வந்து மெயின் அட்ராக்ஷன் கார்டன்ஸ் எல்லாம் செட் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கெல்லாம் ஒரு பக்காவான பிளேஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தாலுமே ரொம்ப அழகாக இருக்குது.
ഓഫായാ ശരിയാക്കി അവിടെ ക്ലീനാക്കി ശരിയാവും. எங்களோட குட்டி ஃபோட்டோகிராஃபர் எங்களை அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. நாங்களாம் கப்புள் ஃபோட்டோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம குழந்தைய தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்போம், நம்மள ஃபோட்டோ எடுக்க மாட்டோம். ஸோ எங்களுக்கு கப்புள் ஃபோட்டோ கிடைக்கிறது யார்கிட்டையாவது போய் கேட்டு கேட்டு ஃபோட்டோ எடுக்கணும். அதுக்கு எங்களோட குட்டி ஃபோட்டோகிராஃபர் இப்போயே ரெடி ஆகிட்டாங்க. எங்களை வந்து சூப்பராக ஃபோட்டோ எடுத்து தந்தாங்க. ഇതിലാണ് ക്ലിക്ക് ചെയ്യേണ്ടത്. നടുക്ക് ഈ കൈ ഇവിടെ വെച്ചാൽ കിട്ടും. ഈ കൈ ഇവിടെ വെക്കണം. അങ്ങനെ ക്ലിക്ക് ഉണ്ട്. ഈ കൈ ഇവിടെ ടച്ച് ആക്കണ്ട. നിൽക്കണം, ഞങ്ങളെ നോക്ക്. ഓക്കെ. എത്ര ഫോട്ടോ എടുത്തിരിക്കുന്നു. இந்த பிளேஸுக்கு நீங்கள் போகும்போது கொஞ்சம் ஈவினிங் டைமாக ஹாட்டாக இல்லாத டைமெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்பவே அழகாக இந்த வியூஸ் எல்லாம் பார்த்து அங்கே நின்று அழகாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். சேஞ்சா, யூ லைக் திஸ் பிளேஸ்? யூ லைக்? ஆக்சுவலாக நாங்கள் ஒரு சைடு மட்டும் ஜஸ்ட் ஒரு வாக் பண்ணிட்டு அதுவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது ஜஸ்ட்டு பார்த்துட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். பேபி வந்து அது ரொம்ப ஹாட்டாக இருக்கனால பேபி வந்து வெளியே நிற்கவே இல்லை. மால்குள்ளே போனதும் சரியாயிட்டாங்க. ஆக்சுவலாக இதுக்கு மேலே வந்து ரூஃப் கார்டன் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அதுக்கு இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே என்ட்ரி கிடையாது. மேலே ஒரு கார்டன் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவன் என்னை விட கோபக்காரன் போல் அப்படிங்கிற மாதிரி பேபி வந்து ரொம்ப கோபத்தில் வந்து என்கிட்ட சண்டை போட்டு அவள் வந்து கிளம்பிட்டா. நீ நின்று ஃபோட்டோ எடுத்துருவா, நான் இங்கே நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் தனியாக போயிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் மால்குள்ளே போயிட்டோம். அங்கே வந்து இந்த பட்டர்ஃப்ளை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அங்கெல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே ஷாப்பிங் போனோம். அங்கே வந்து ஒரு கேரிஃபோர் இருந்துச்சு, அங்கே ஷாப்பிங் போனோம். துபாயில் சில மாலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செல்ஃபாக நம்ம பிரிண்ட் எடுக்கிற மிஷின்ஸ் எல்லாம் கொண்டு வச்சுருப்பாங்க. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்தோன்னா நம்ம எவ்வளோ கிலோ எடுத்திருக்கோம், இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த பிரிண்ட் எடுக்கணும். அந்த லேபிளை வந்து அதில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பில் பே பண்ணணும். எல்லாமே நம்ம செல்ஃபாகவே பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஐட்டம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நாம் அதில் சூஸ் பண்ணணும். இன்கேஸ் நாம் எடுத்த ஃப்ரூட் வந்து இந்த மிஷினில் காமிக்கல அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம எங்கே ஃப்ரூட் எடுத்தோமோ அந்த இடத்துல போய் பார்த்திங்கன்னா PLU நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த நம்பர் எடுத்து இங்கே என்ட்ரு கொடுத்தோம்னா பிரிண்ட் வந்துடும். இந்த லேபிளில் பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம பில் பே பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இதோட ரேட்டெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நேராக பில்லிங்க்கு போகிறோம். அப்படி பில்லிங் முடிஞ்சிருச்சு. இந்த பில்லிங் முடிஞ்சு அந்த ரெசிப்ட் எடுத்து எக்ஸிட் டோரில் ஸ்கேன் பண்ணால் தான் எக்ஸிட் டோர் ஓப்பன் ஆகி நம்ம எக்ஸிட் ஆக முடியும். அப்படி எக்ஸிட் ஆகி நாங்கள் நேராக வீட்டுக்கு வந்துவிட்டோம். இன்னத்த நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபன்னாக இப்படி தான் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். Bye, W.